இங்க ஹீரோவும் ஹீரோயினியும் இந்த 2 ஃபேமிலிக்கும் ஒரே டைம்லயே பொறக்குறாங்க. 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டா வராங்க. போக போக 2 பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஹீரோ ரொம்ப அழகா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம மேத்ஸ் புரொஃபஸரா இருக்காரு. அதனால அவங்க கிளாஸ்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் டவுட் கேட்கறேன்னு சொல்லிட்டு இவரை கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா இவருக்கு மேத்ஸ் ரொம்பவும் பிடிக்கும்னு சொல்லிட்டு டவுட்டை கிளியர் பண்ணிட்டே இருப்பாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோட லவர் ஒரு ஷோவுக்காக கூட்டிருப்பாங்க. ஆனா இவன் மேத்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறதால டவுட் கிளியர் பண்ணி அந்த ஷோவே மிஸ் பண்ணிடுறான். சோ இந்த பொண்ணு ஹீரோ மேல ரொம்பவும் கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோ எப்படியே சமாளிச்சு அந்த பொண்ணை சமாதானப்படுத்திடுறான். தென் இந்த பொண்ணு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைலாம் பெத்துக்கிட்டு ஒரு பெரிய வீட்டுல வாழணும்னு சொல்லிட்டு அவளோட கனவா சொல்றான். ஹீரோ அதை கேட்டதுமே இவ்வளவுதான் உன்னோட கனவான்னு கேட்கறான். ஆக்சுவலா ஹீரோக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பெரிய மேத்ஸ் ப்ரொஃபசர் ஆகி அங்கேயே ஹெட் ஆகணும் தான் ஆசையா இருக்கும். ஆனா இந்த ஆசையை அந்த பொண்ணு சொல்லவே விட மாட்டா. தென் இவங்களோட லவ் வீட்டுல சொல்லி கல்யாணத்துக்கு ஓகே பண்றாங்க. ஆனா கல்யாணத்துக்கு முதல்ல இந்த பொண்ணு அவங்க அப்பா ஒரு கிஃப்ட் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை காமிக்கிறா. அண்ட் இந்த வீட்டுல தான் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தங்க போறோம் சொல்றா. ஆனா இவன் என்னோட ஆசைன்னு ஒண்ணு இருக்காது, நீ இது வரைக்கும் கேட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட ஆசையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா நீ அவ்வளவு தூரம் போய் படிக்க தேவையில்ல, நீ இங்கேயே படி, அப்படி இல்லைன்னா வேணான்னு சொல்றா. அதை கேட்டதே இவன் ஹீரோயின் மேல கோவப்பட்டு ஹீரோயினே தேவையில்லன்னு சொல்லிடுறான். சோ இவன் சோகத்துல ஃபுல்லா குடிச்சிட்டு படுத்துறான். எழுந்து பார்த்தா ஒரு பொண்ணு கூட ஒரு ஹோட்டல்ல படுத்துட்டு இருக்கா. எழுந்து போய் எந்த இடம் விசாரிச்சா தாய்லாந்துன்னு சொல்றாங்க. அப்ப கூட இருந்த பொண்ணு யாரும் போய் பார்க்கறான். பார்த்தா லவரா இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட நம்ம எப்படி இங்க வந்தோம்னு கேட்கறான். கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்காக வந்திருக்கோம், வந்து 10 நாள் ஆச்சுன்னு சொல்றா.